டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து தற்குறிகள். இன்னமும் அந்த தற்குறிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. பரவாயில்ல, தற்குறிகளை விட இப்போ மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தோல்வி பயத்துல திமுக ஆட்கள் தாவேக்காவுக்கு இவ்வளவு ஓட்டு கிடைக்குதுன்னா அது மகா கேவலம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் தாங்க ஓட்டு போடுறாங்க, யாரும் செவ்வாய் கிரகத்துல இருந்து ஓட்டு போடல. நீங்க கேவலம்னு பேசுறீங்களா? தமிழ்நாடு மக்கள் இல்லைங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டோம் கேவலங்கன்னு 3 வாட்டி பேசுறாங்க. நேற்று இன்னைக்கு நான் ஒரு காணொலி பார்த்தேன். அதில் என்ன சொல்றாங்கன்னா, சீனியர் IAS IPS அதிகாரிகள்லாம் இப்போ இந்த பனையூர் பக்கம் வாக்கிங் போகிறாங்க, காலையில் 5 மணிக்கு ரகசியமாக விஜயை சந்திக்கிறாங்கன்னெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. வரலாற்று ரீதியாக நான் தொடர்ந்து சொல்கிறேன், DMK நெவர் கெட் ரீஎலெக்டட். அது வந்து ஆட்சியில் இருந்ததுன்னா அந்த 5 வருஷத்துலேயே படாத பாடு படுத்திடும் மக்களை. அவங்க அப்பா போதுமடா சாமின்னு தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் 26லையும் நடக்க போகுது, அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அவங்க பேசுகிறதான் கன்ஃபார்ம் பண்ணுறது. 11th முடித்த உடனே 12th கிளாஸ் ஆரம்பிப்பாங்க தெரியுங்களா ஸ்கூலில், அதை மாதிரி இப்போ இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அடுத்த தேர்தலுக்கு எதிர்கட்சி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக எதிர்கட்சியாக மாறிவிட்டதாக இப்போதே அதன் ஆட்கள் உணர்ந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக எங்க இருந்து வாங்க? இட் இஸ் நாட் எ பிளேயர் அட் ஆல். அது 2 சீட்டு ஜெயிக்குமோ 3 சீட்டு ஜெயிக்குமோ அல்லது 4% வாங்குமோ 5% வாங்குமோ, அதை போய் மெயின் வில்லன் மாதிரி இவங்க இல்லாத எதிரியை உருவாக்கி வச்சுட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்கள தற்குறிகள்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த தற்குறிகளுக்கு வந்து தன்னோட தொகுதியில யாரு விஜயோட வேட்பாளர்னே தெரியாது, ஆனா போய் ஓட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பூரா இது நடந்திருக்குங்க. நான் ஓட்டு போட போகும்போது கூட என் பூத்துல வயசான தம்பதி வந்தாங்க. அவங்க என்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, தம்பி இங்கே விசில் சின்னம் எத்தனாவதுல இருக்குதுன்னு தான் கேட்டாங்க. இங்கே யார் இத்தனைக்கு ஆதவ அர்ஜுனா ரொம்ப பாப்புலரான கேண்டிடேட், அவரே இங்கே அதை பற்றி கவலைப்படலைங்க. அவங்களுக்கு விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், தாவேக்கா ஆட்சி அமைக்கணும், திமுகவை ஆட்சியிலேருந்து இறக்கணும். இந்த 3 கட்டளைகளுக்காக விசில தேடுறாங்க அவங்க. தமிழ்நாடு மக்களை வந்து இவ்வளோ தூரம் வந்து முன்னேற்றம் அடைய செஞ்சு அவங்கள வந்து படிக்க வச்சது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடுக்கு வந்து இன்னைக்கு வந்து திமுக தான். அண்ணா அறிவாலயத்தில் தான் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் ஒன்று இருக்குங்க. அங்கே தான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கேட்டேங்க, ரொம்ப அசிங்கமாக அருவருக்கத்தை. இந்த ஆள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க. நியூஸ் என் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. தமிழ்நாடு மக்களை வந்து இவ்வளோ தூரம் வந்து முன்னேற்றம் அடைய செஞ்சு அவங்கள வந்து படிக்க வச்சது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடுக்கு வந்து இன்னைக்கு வந்து திமுக தான். அண்ணா அறிவாலயத்தில் தான் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் ஒன்று இருக்குங்க. அங்கே தான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கேட்டேங்க, ரொம்ப அசிங்கமாக அருவருக்கத்தை. இந்த ஆள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க. நீங்கள் சொல்கிற பேச்சை பேசினார். IT எம்ப்ளாயீஸ் தட்டில் சாப்பாடு எல்லாம் திமுக போட்டது, கலைஞர் போட்டதுன்றார. இவங்கெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்டாங்க. அதாவது காசு கிடைக்குதுன்றதுக்காக இப்படியெல்லாமா பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ தமிழ்நாடு என்பதையே திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தது? 1967 தானே ஆட்சிக்கு வந்தது. தமிழ்நாடு எவ்வளோ நாளாக இருக்குது? 47லேருந்து இருக்குல்ல, விடுதலை பெற்ற. அது முன்னால் விட்டுருங்க. 1947லேருந்து தமிழ்நாடு இருக்குதானே செய்யுது. இல்லை இவர் கொலம்பஸ் மாதிரி இவர் தான் கண்டுபிடிச்சாரா கப்பலில் வந்து கல்வியை கொடுத்த? 47லேருந்து 67 வரைக்கும் 20 வருஷம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டது காங்கிரஸ் கட்சி. அதில் 9.5 வருஷம் ஆண்டது பொற்கால ஆட்சி, ஊழலற்ற நிர்வாகம், கல்வி தன் கண் திறந்த காமராஜர், கர்ம வீரர் காமராஜர். காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர்கள் தொழில்மயமாச்சு, மின்மயமாச்சு. நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு ஃபஸ்ட்டாக இருக்குது இல்லை பல செக்டாரில். அதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டதே அந்த 20 வருஷம் தாங்க. இவங்க வந்து சாராய கடைக்கும் கஞ்சா விற்பனைக்கும் டாஸ்மாக்குங்க தான் திராவிட கட்சிகள் வந்து போட்டாங்க. இவங்க என்ன பெருசா கட்டிட்டாங்க? எந்த அணையை கட்டினாங்க? பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்துல போனதுக்கு திராவிட பார்த்தேன். நான் இப்போ கொடைக்கானல்ல சுற்றுலா போயிட்டு அது நடுவில் அது ஒன்று போட்டுட்டு இருக்காரு முதல்வர். ரொம்ப நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி தான். தமிழ்நாடு இரட்டை இலக்கத்தில் தொடர்ந்து 2வது வருஷம். ஆனால் இது வந்து இந்த 4 வருஷத்தால் வந்ததுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. எங்களால் வந்தது, எங்களால் தான் தமிழ்நாடுன்னு. அதுதான் பாவமாக இருக்குது எனக்கு. தமிழ்நாடு என்பது இந்த அரசு போயிடலாங்க நாளைக்கு.
இன்னொரு அரசு வரலாங்க. ஆட்சிகள் முதல்வர்கள்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், பியூரோக்ராட்டிக் செட்டப், அரசு ஊழியர்கள்லாம் மாறிடுவாங்களா ஒரு ஆட்சி போனோன்னா? கண்டினியூ இந்த 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 செட்டப் இருக்கு பாருங்க, அது வந்து கண்டினியூவாக இருக்குது. அது வந்து யாரின் கீழ் வேலை செய்கிறது என்பது தான் மாறுமே தவிர அதனுடைய வேலையை அது தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கும் 24/7. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது பாருங்கள், அது கண்டினியூ ஆகுது. திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ஜனாதிபதி ஆட்சி, கவர்னர் ஆட்சியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மாநில அரசு பிளானிங் அந்த எக்ஸிக்யூஷன்லாம் அது அதிகாரிகள் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இதுக்கு ஒட்டுமா. ரெண்டாவது, ஒரு ஆட்சியில் இதெல்லாம் வராதுங்க. இப்போ இவங்க பண்ணுற ஆட்சியெல்லாம் வந்து பலன் கிடைக்கிறதுக்கு நமக்கு அநேகமாக அடுத்த 5 வருஷம் ஆகுங்க. இந்த ஆட்சியில் ஏதாவது நடந்ததுன்னு சொல்லி நம்ம ரிகக்னைஸ் பண்ணோன்னா, ஃப்ரூட் கிடைக்கணும்னா இவங்க மரம் தான் வைக்க முடியும். இது தென்னங்கன்னுலாம் வந்து அது அடுத்த ஆட்சியில் இருக்கிறவன் தான் சாப்பிடுவான். இப்போ நம்ம சாப்பிட்ற இளநீர்லாம் நாம் வச்சதா? மாம்பழம்லாம் நாம் வச்ச மரமா? யாரோ நம்ம முன்னார் அவங்க வச்சவனுக்கு அது பயன் கிடைக்காதுங்க. அது வந்து அடுத்த தலைமுறைக்கு தான் கிடைக்கும். அதுபோல் ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய லாப நஷ்டங்கள், அவங்களுடைய இதெல்லாம் சேவையெல்லாம் அடுத்த ஆட்சியிலுக்காரனுக்கு தான் அது போய் சேரும். இதுதான் உண்மை. அதனால் இப்போ வந்து இந்த 4 வருஷத்துலேயே நாம் இன்னும் கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அதிகமான கடன் சுமையை தமிழ்நாடு, அது இவர் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா 1947லேருந்து 2021 வரைக்கும் மொத்தம் 4.5 லட்சமோ 5 லட்சம் கோடி தான் வாங்கினாங்க ஒரு 50 வருஷத்தில். ஆனால் இந்த 5 வருஷத்தில் இவர் ஒரு 5.5 லட்சம் வாங்கியிருக்காரு. அதனால் இவங்க வந்து இதுக்கு இவர் தான் காரணம். அப்போ அதுக்கு அவர் தானே காரணம். ஒத்துக்குவாரா? மாநிலத்தின் நிதி ஆதாரத்தை கடனில் தத்தளிக்க வச்சதுக்கு நாங்கள் தான் காரணம். ஒத்துக்குவாரா? அதாவது நல்லது வந்தால் அது என்னால், தப்பு வந்தால் அது முன்னாள் ஆட்சி காலத்தில் அவங்க தப்பாக இருந்துட்டாங்க, அப்படி தானே கதை சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு கண்டினியூ ப்ராசஸ்ங்க. தமிழ்நாடு வந்துங்க ஒன்றும் எல்லாம் வந்து தெருவில் இல்லைங்க. இவங்க வர்றதுக்கு முன்னால் சிறப்பான ஆட்சி, அணைகள், பாசனம், மின்சார உற்பத்தி, கிராமங்கள் டெவலப்மெண்ட், ரோடு எல்லாமே நல்லபடியாக வந்து தான் இவங்க 67ல் வந்தாங்க. அதை இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நேச்சுரலி கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஆனால் இவங்க இருக்கும்போது பாலைவனமாக இருந்த தமிழ்நாட்டை இவங்க வந்து சோலையாக மாற்றிட்டாங்களா? என்ன கதை அடிக்கிறாங்க? இப்போ நான்லாம் 2 ஆட்சி 3 ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியை பார்த்தவன், அதில் படித்தவன், அதில் வேலைக்கு போனவன், திமுக அதிமுக மாற்றி மாற்றி எத்தனை ஆட்சியை பார்த்துருக்கேன். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை, நாங்கள் தான் தமிழை காப்பாற்றணும், நாங்கள் தான் தமிழின தலைவர், தமிழின தலைவர் தமிழர்களுக்கு பண்ண துரோகம், அதுவும் இலங்கை தமிழர்களுக்கு பண்ண துரோகம் இருக்கு பாருங்க. மைனாரிட்டிக்கு எப்படி குஜராத்தில் வந்து நரவேட்டை ஆடப்பட்ட போது இஸ்லாமியர்கள் வாஜ்பாய் அரசில் கெட்டியாக ஃபெவிகால் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களோ திமுக மந்திரிகள், அதே மாதிரி தான் ராஜபக்சே அரசு வந்து மக்களை கொன்று குவித்த போது தமிழ் மக்களை இலங்கையில் காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு தானே இருந்தாங்க இவங்க. அதை விட்டு வெளியே வரவே இல்லையா? அதனால் வந்துங்க தமிழின தலைவர்னு இவர் போய் உண்ணாவிரதம் இருந்தார் சில மணி நேரம் பீச்சில். அந்த போர் உக்கிரமாக நடந்துட்டு இருக்கும்போது போர் முடிஞ்சிடுச்சுன்ட்டு வெளியே எழுந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் 1 லட்சம் பேரை கொன்னாங்க. அதனால் இவங்க பேசிக்குவாங்க, தமிழையே கொஞ்சம் விட்டா திருவள்ளூர் இல்லை, நாங்கள் தான் தமிழே கண்டுபிடிச்சோன்னு பேசுவாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் பெருசாக பேசப்படுறது என்னன்னா, டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து தற்குறிகள். இன்னமும் அந்த தற்குறிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. பரவாயில்ல, தற்குறிகளை விட இப்போ மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தோல்வி பயத்தில் திமுக ஆட்கள் தாவேக்காவுக்கு இவ்வளோ ஓட்டு கிடைக்குதுன்னா அது மகா கேவலம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நெறியாளர், ஒரு மெயின் தொலைக்காட்சி தான், அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த ஆளுகிட்ட, ஏங்க தமிழ்நாடு மக்கள் தாங்க ஓட்டு போடுறாங்க, யாரும் செவ்வாய் கிரகத்துலேருந்து ஓட்டு போடல, நீங்கள் கேவலம்னு பேசுகிறீங்களே தமிழ்நாடு மக்கள். இல்லைங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டோம் கேவலங்கன்னு 3 வாட்டி பேசுகிறாங்க. அப்போ இவங்க உச்சக்கட்ட இதாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தோல்வி அந்த ஒருவேளை இவங்களுக்கு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சா? இன்னைக்கு நான் ஒரு காணொலி பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா,
சீனியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இப்போ இந்த பனையூர் பக்கம் வாக்கிங் போகிறாங்க காலையில் 5 மணிக்கு, ரகசியமாக விஜயை சந்திக்கிறாங்கன்னெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து எப்படின்னாங்க, காற்று எந்த பக்கம் அடிக்க போகுதுன்னு முன்னாலே முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் அவங்க வந்து அப்படியே டிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து ஏன்னா அவங்க புதிய ஆட்சியில் வந்து உட்காரணுமே, இருக்கணுமே. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க பேசுறது, அவங்க நிர்வாகிகள் பேசுறது, இதெல்லாம் பார்த்தா இவங்க திராவிட மாடல் 2.0 வரும்னு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை போல இருக்கு. தாவேக்காவை திட்டிக்கிறாங்க. எதுக்கு? உங்களை தான் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, நீங்கள் தான் 210 சீட்டில் ஜெயிக்க போகிறீங்கன்னா நீங்கள் மக்களை சந்தோஷமாக எல்லாம் பேசணும். மக்கள்லாம் மடையர்கள், கேவலமானவர்கள், நன்றி கெட்டவர்கள், இப்படி இல்லாம பேசுவீங்க? அப்போ எனக்கு என்னவோ அவங்களுக்கு சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுச்சு போல இருக்கு திமுக ஆட்சி. ஆனால் வரலாற்று ரீதியாக நான் தொடர்ந்து சொல்கிறேன், டிஎம்கே நெவர் கெட் ரீஎலெக்டட். அது வந்து ஆட்சியில் இருந்ததுன்னா அந்த 5 வருஷத்துலேயே படாத பாடு படுத்திடும் மக்களை. அவங்க அப்பா போதுமடா சாமின்னு தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் 26லையும் நடக்க போகுது, அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அவங்க பேசுகிறதான் கன்ஃபார்ம் பண்ணுறது. அதை அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய கட்சி, ரீஎலெக்ட் ஆக போகிற கவர்மெண்ட்டுடைய பிரதிநிதிகளாக பேசலை, எல்லாம் சாபம் போடுறாங்க. இல்லைன்னா சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்க, இவிஎம்ஐ பிஜேபி மாற்றிடுச்சுன்றாங்க. அப்போ என்ன நீங்கள் சொல்லுவீங்க, என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஒரு ஜெயிக்கிற ஆள் பேசுகிற அதாவது வெற்றியை எதிர்நோக்கி இருக்கிற ஆள் பேசுகிற மாதிரி இல்லையா? வேற எந்த கட்சியும் இதெல்லாம் பேசலையே, அமைதியாக இருக்காங்க. மக்கள் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க, பார்க்கலான்ட்டு வைட்டு. ஆனால் திமுக ஆட்கள் மட்டும் கடுமையாக சாடுறாங்க பப்ளிக்கை, வந்து வாக்காளர்களை. தோக்கும்னு தெரிஞ்சிருந்தா எதுக்கு டிவிகேவை பற்றி பேசணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையே. நீங்கள் இந்த தேர்தலோட முடியலைங்க, அவங்க ரொம்ப புத்திசாலிகளுங்க. டிவிகே இஸ் ஹியர் டு ஸ்டே ஃபார் another 30-40 இயர்ஸ். விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவாயிட்டாருங்க. அடுத்து 20-30 வருஷத்துக்கு அவரை ஒதுக்கிட்டோ புறக்கணிச்சிட்டோ தமிழ்நாடு அரசியல் இருக்க முடியாதுங்க. மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாக மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்கும்னு காத்துட்ருக்காங்க. அதான் ஒரு ஜனநாயக பண்பு. ஆனால் திமுகவினர் மட்டும் வாக்குப்பதிவு முடிந்தது அடுத்த கணத்திலிருந்து மக்கள் அலையாக வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்க துவங்கி விட்டார்கள். வாக்குப்பதிவு கடந்த ஆண்டை விட அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்ததுலேருந்து அவங்க பண்ணுற வசவுகள், அவங்க பண்ணுற ஏளனங்கள், அவங்க பண்ணுற தாக்குதல்கள், குறிப்பாக தாவேக்காவை குறி வச்சு போகஸாக ஒரு மந்திரி சபை லிஸ்டெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இவர் இந்த மந்திரி, அவங்களே அதை பரப்பி தாவேக்கா மேலே அதாவது பாருங்க எவ்வளோ சிறுபிள்ளைத்தனமாக இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே தற்குறிகள், இவங்க தற்குறிகள், இன்னும் ஓட்டை எண்ணல் அதுக்குள்ளே வந்து இவங்க மந்திரி சபை பட்டியல்லாம் போடுறாங்கன்னு. ஆக அவங்க எய்ம் வந்து தாவேக்காவை டேமேஜ் பண்ணணும். அது ஒரு விஷயம் தெரியாத கட்சி, அனுபவம் இல்லாத கட்சி. இது எதுக்காக செய்கிறாங்கன்னா இந்த தேர்தலுக்காக. அதான் முடிஞ்சு போச்சே. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் தாவேக்கா ஒரு தீர்மானகரமான தவிர்க்க முடியாத அரசியல். அப்போ அதை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த இது. அதாவது 12th முடித்த 11th முடித்த உடனே 12th கிளாஸ் ஆரம்பிப்பாங்க தெரியுங்களா ஸ்கூலில். அதை மாதிரி இப்போ இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அடுத்த தேர்தலுக்கு எதிர்கட்சி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக எதிர்கட்சியாக மாறிவிட்டதாக இப்போதே அதன் ஆட்கள் உணர்ந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். டிஎம்கே வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம், அப்புறம் எதிர்கட்சியாக காங்கிரஸ் தான் வரும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஏடிஎம்கே சைடு அவங்க என்ன கிளைம் பண்றாங்க? காங்கிரஸா? காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியா வருவாங்கன்னு சொல்லி. அது எப்படி இவங்க கூட்டணியில் இருக்கிற ஆள் எப்படி எதிர்கட்சியா வர முடியும்? அப்படிதான் செல்வ பெருந்தகையெல்லாம் ஒரு டைம் சொன்னாரு. ஏடிஎம்கே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கே காரணம் என்னென்னா ஆளும் கட்சிக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அப்படியே ஏடிஎம்கேக்கு நிறைய பேர் வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்போ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓட்டு எங்களுக்கு தான் விழுந்திருக்குன்னு டிவிகே கிளைம் பண்ணுது. அப்போ டிவிகே எங்கேயுமே அஃபிஷியலாக கிளைம் பண்ணலீங்களா? இல்லை, கிளைம் பண்ணது இந்த டிவிகே வந்து
4ஆம் தேதி கவுண்டிங்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாருக்கும் பயிற்சி, அவங்களுக்கு லீகல் டீம் எல்லாம் ரெடி பண்ணி 234 தொகுதிகளில் கவுண்டிங் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கவுங்க கட்சிகள் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லிக்கிறாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க பேசிக்குவாங்க ஏதாவது. ஆனால் தலைமைகள் யாரும் வந்து அதெல்லாம் அவங்க அனுபவம் வாய்ந்த கட்சிகள் தான். டிஎம்கேல கூட தலைமை மட்டத்தில் யாரும் பேசலை. இந்த சொம்புகள் அண்டாக்கள் உருட்டுறத பார்த்தாலே தலைமைக்கு ஏதோ செய்தி கிடைச்சிடுச்சு போல இருக்கு, கசிந்தது போல இருக்குது. அதனால தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. மற்ற எந்த கட்சியிலும் இப்படி பேசலைங்க. குறிப்பாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக ஒரு காமன் சென்ஸ்ன்னா நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அடுத்த ஆட்சி எங்களுதுன்னு தானே சொல்லுவாங்க. இவங்க மட்டும் புதுமையாக ஆட்சியில் பாருங்க இந்த இவிஎம் மாத்துறாங்க, இப்படி முட்டாளுங்க ஓட்ட போட்டானுங்க, இப்படி வந்து நன்றி கெட்டவனுங்கன்னா சம்திங் ராங்காக தெரியலையா அவங்களுக்கு? சாதாரணமாக காமனாக எல்லாரும் எங்கள் கட்சி வரப்போகுதுங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் வேற பேச்சை மாற்றுவாங்க. ஆனால் இவங்க வர்றதுக்கு முன்னாலேயே இவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சம்திங் ராங். இவங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அது வந்து ஒரு பேட் நியூஸாக இருக்குது, குட் நியூஸ் இல்லை. அதனால தான் இவங்க மக்களை உள்பட, சாமானிய மக்களை உள்பட எல்லாரையும் திட்டுறாங்க, கேவலம் அது இதுன்றாங்க. அதனால் வந்து எனக்கு என்னவோ டவுட் வந்து திமுக ஆட்களுக்கு சென்ஸ் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு விமர்சனம், they smelled the defeat அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு விமர்சனம் என்னன்னா, அதாவது அந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் போது திமுக வந்து தன்னுடைய அனுபவத்தை வெளிக்காட்டுற விதமா டீலிமிட்டேஷன் பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி உள்ள வந்துரும்னு சொன்னாங்க, எங்களுக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மெயினான இஷ்யூஸ் எல்லாம் வந்து எடுத்து குறிப்பாக பிஜேபியை எதிராளியாக வச்சு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பாலியல் வன்கொடுமை, அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இப்படி வந்து முன்னெடுத்தாங்க. ஆனால் விஜயை பாருங்க, விஜய் வந்துட்டு என்னது ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு ரைம்ஸ் மட்டும் பாடுறாரு. இல்லை, அதுலேயே அடங்கி வந்துட்டு திமுக ஒரு தீய சக்தினா மக்கள் பெருமளவு அதை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஊடகங்கள் தங்களுடைய கடமையை செய்ய தவறி விட்டன. ஆனா மக்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது இல்லை, கனிம வள திருட்டு, கிட்னி திருட்டு, காவல் நிலையத்தில் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதைப்பொருள் பரவி இருக்கு, டாஸ்மார்க்கு ஹெவியாக இருக்குது, மத்தியானம் 1 மணிக்கே வீட்டில் இருக்கிறவங்கலாம் குடிச்சிட்டு வந்துருக்காங்க. ஸோ இது வந்துங்க எல்லா மக்களும் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் போய் இந்த மூலத்தை அடிக்க வேணாம். அதனால் ஒரு நட்ஷெல்லாம் சொல்லிட்டாரு, போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னா நான் தான் தாவேக்காவை தோக்கடிக்க போகிறேன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, திமுக ஒரு தீய சக்தின்றாரு. தேர் எண்ட்ஸ் த மேட்டர். அவர் வந்து மக்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்கிறாருங்க. அதனால் வந்து நான் வந்து பிஜேபியை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன்னா அதுக்கும் 5 வருஷம் ஆட்சிக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு டீலிமிட்டேஷன், நான் வந்து பாஜக எதிர்ப்பு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. மக்கள் வந்துங்க அவங்க வந்து வேலையில்லா திண்டாட்டம், சட்டம் ஒழுங்கு, கடன் பிரச்சனை, அதே போல் சமூக பதட்டம், தலித் மக்கள் மீதான விஷயம், மகளிர் பாதுகாப்பு இல்லாதது, கனிம வள கொள்ளை, ஊழல், கரப்ஷன், குடும்ப அரசியல், இதெல்லாம் தாங்க மக்களுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் இதெல்லாம் பேசாமல் சும்மா நேட்டியான் 1000 காலமாக நடக்கும் ஆரியர் திராவிடர் யுத்தம் அதன் நீட்சி தான் இதுன்னா எவனுமே இதை நம்பலைங்க. இவங்க சொல்கிற இந்த நெரேட்டிவ் எல்லாம் இவங்க நம்ப முடியாது. இவங்க என்ன சாதனைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். அதானுங்க 5 வருஷம் ஆட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க இவங்க என்ன சாதனை பண்ணலை, என்ன உறுதிமொழியை இவங்க நிறைவேற்றலை, ஏமாத்தினாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பாஜக எங்கேருந்து வாங்க, இட் இஸ் நாட் எ பிளேயர் அட் ஆல். அது 2 சீட்டு ஜெயிக்குமோ 3 சீட்டு ஜெயிக்குமோ அல்லது 4% வாங்குமோ 5% வாங்குமோ, அதை போய் மெயின் வில்லன் மாதிரி இவங்க இல்லாத எதிரியை உருவாக்கி வச்சுட்டு இது எப்படி ஜனங்க வந்து இதை ஏத்துக்குவாங்க? தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்கள தற்குறிகள்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த தற்குறிகளுக்கு வந்து தன்னோட தொகுதியில யாரு விஜயோட வேட்பாளர்னே தெரியாது, ஆனா போய் ஓட் பண்ணிட்டாங்க. தேவையில்லைங்க. ஒரு போக்கு வந்து இல்ல
தமிழ்நாடு பூரா இது நடந்திருக்குங்க. நான் ஓட்டு போட போகும்போது கூட என் பூத்தில் வயசான தம்பதி வந்தாங்க. அவங்க என்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, தம்பி இங்கே விசில் சின்னம் எத்தனாவதுல இருக்குதுன்னு தான் கேட்டாங்க. இங்கே யார், இத்தனைக்கும் ஆதவ அர்ஜுனா ரொம்ப பாப்புலரான கேண்டிடேட், அவரே இங்கே அதை பற்றி கவலைப்படலைங்க. அவங்களுக்கு விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், தாவேக்கா ஆட்சி அமைக்கணும், திமுகவை ஆட்சியிலேருந்து இறக்கணும், இந்த 3 கட்டளைகளுக்காக விசிலை தேடுறாங்க அவங்க. அது எத்தனாவதுல இருக்குதுன்னு சொல்லுப்பான்றாங்க. தே டோன்ட் பாதர் அபவுட் த கேண்டிடேட், who is their எம்எல்ஏ கேண்டிடேட், who is contesting here, அதெல்லாம் இல்லை. அவங்க தெளிவாக இருக்காங்க, விஜய் முதல்வர் ஆகிறதுக்கு இங்கே விசிலுக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதான், சிம்பிள். அதனால யாருன்னு தெரியணும். இப்போ தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சா இது என்னங்க அவருடைய குணநலன்கள். அப்படி பார்த்தா திமுகவில் ஆள் தெரிஞ்சவன்லாம் தெரிஞ்சா ஓட்டே போட மாட்டானே. அவங்களுடைய கல்யாண குணங்கள், அவங்க அடிச்சிருக்கிற கொள்ளைகள். இப்போ துரைமுருகன் 87 வயசில் நிற்கிறார் 10வது முறை ஜெயிக்கிறதுக்கு. அவரை தெரிஞ்சவன் எவனாவது ஓட்டு போடுவானா? மணல் கொள்ளையிலிருந்து, கனிமாவள கொள்ளையிலிருந்து அவர் பயங்கரமாக சொத்தை அடிச்சிட்டா இருந்தால்தான் மந்திரி பதவியிலேயே மாற்றம் பண்ணி அவரை தூக்கி வேற துறைக்கு அமைச்சாங்க. அவர்கிட்ட இந்த கனிம வளத்துறையை பிடிங்கி ரகுபதி கிட்ட கொடுத்தாங்க. இட் வாஸ் அன் ஓப்பன் அட்மிஷன் தட் ஹி ஹஸ் இன்வால்வ்ட் இன் ஹியூஜ் கரப்ஷன். அளவு அவங்களாலே சகிக்க முடியாத அளவு கரப்ஷன் பண்ணாருன்னு. அதனால் இது யாரு தெரியணும், இதெல்லாம் இது ஒரு வித்தியாசமான எலெக்ஷனுங்க. விஜய் சொன்ன மாதிரி 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது போல் எலெக்ஷன் வரும். அந்த மாதிரி வித்தியாசமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மாதிரி யார் முதலமைச்சர் ஆகணும். ஜூனியர் விகடன் சர்வேல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி தான் நான் மையமாக பார்த்தேன். அவங்க வேற வேற விஷயங்கள்லாம் சொன்னாங்க, ஆனால் அதுக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. நீங்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் 44% விஜய்ன்னு சொல்லியிருக்கான். பிரிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னால். ஜூனியர் விகடன் பப்ளிஷ் ஆச்சு. இவர் ஸ்டாலின் 28% தான், எடப்பாடி 25% தான். அப்போ பப்ளிக் சாய்ஸ் சிஎம்மாக யார் வரணும்னு இருக்கு, விஜய் வரணும்னு இருக்கு. அடுத்தது இந்த ஆட்சி மாற்றப்படணுமா தொடரணுமான்னு கேள்வி கேட்குறாங்க. 62% ஆட்சி மாறணுன்றாங்க. கதை முடிஞ்சுதா? அப்போ பப்ளிக் சென்டிமெண்ட் இஸ் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட், விஜய் ஆஸ் சிஎம். இப்போ இது பிரதிபலிக்குதுங்க பல உருவங்களை. இதில் எம்எல்ஏ யார், ஏன் தொகுதியில் என்ன பண்ணார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு வித்தியாசமான தேர்தல். மிக்க நன்றி உங்கள் கருத்து.